திருப்பூரில் திருமணமாகி 78 நாட்களில் கணவன் மற்றும் மாமனார் மாமியாரின் கொடுமை தாங்கவில்லை என கூறி புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. ஈரோடு இடைத்தேர்தலில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த இவர் பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது மகளான 27 வயதான ரித்தன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகன் வழி பேரன் கவின்குமார் என்பவருக்கும் 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் தன்னை கணவரும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்துவதாக தனது பெற்றோரிடம் ரித்தன்யா கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பிவிட்டு முண்டிப்பாளையம் கோயில் செல்லும் வழியில் காரை சாலை ஓரம் நிறுத்தி ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்டார். போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இதை யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. தனது முடிவிற்கு கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர்தான் காரணம் என ரித்தன்யா பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கவின்குமார் மற்றும் குடும்பத்தாரை கைது செய்ய வலியுறுத்தி ரித்தன்யாவின் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவிநாசி அரசு மருத்துவமனையில் ரித்தன்யாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மருத்துவமனை முன்பாக சேயூர் சாலையில் அமர்ந்தவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. யாரும்